Hi friends, welcome to our channel Mrpondicherry. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஏகே டார்வின் அப்படிங்கற ஒரு பார் வித் ரெஸ்டாரன்ட் அது एक्चुअली பப்னு சொல்லுவாங்க. சோ பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய அந்த பப்ல முந்தானேத்து நைட் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. சோ அந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணம் வந்து வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி டாடி ஆறுமுகத்தோட சன் கோபிநாத் அப்படினு சொல்லிட்டு எல்லா யூடியூப் சேனல்லையும் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மொத்தம் 5 பேரும் கீழ வந்து வழக்கு பதிவு பண்ணி அதுக்கான பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க. சோ அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது இதுவரையும் யாருமே தெளிவுபடுத்தல அப்படின்றது உண்மை. சோ அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். பாண்டிச்சேரி முத்தியால்பேட்னு சொல்லுவாங்க. ஸோ முத்தியால்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே டார்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப் வித் ஒயின் ஷாப் வந்து இருக்குது. ஸோ அந்த ஒயின் ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தானத்தி ஈவினிங் வந்து கோபி ப்ளஸ் கோபி கூட ஒரு 4 பேர் வந்து போயிருக்காங்க. அங்கே போகும்போது சரி ஓகே அது பப் செட்டப்பில் இருக்குது, சரி அங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மைண்டில் வந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே போகும்போது ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ட்ரி ஆகும்போதே இவங்க ஷார்ட்ஸ் டிஷர்ட்டோடு போயிருக்காங்க. ஸோ அங்கே இருந்த பவுன்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷார்ட்ஸ் டிஷர்ட் உள்ளே அலோடு இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. சரி ஷார்ட்ஸ் டிஷர்ட் உள்ளே அலோடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு 1 hour லேட்டராக வந்து போயிருக்காங்க. அங்கே மறுபடியும் வந்து அவங்கள அலோவ் பண்ணலை. அலோவ் பண்ணாமல் இருக்கவும் ஏன் அதை நாங்கள் எதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோமே அப்படின்னு கேட்கும்போது இல்லை செப்பல்ஸ் அலோடு இல்லை, ஷூ மட்டும் தான் அலோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷாப்பில் போய்ட்டு எல்லாருமே ஷூ வந்து போட்டுக்கிட்டு பப் உள்ள போயிருக்காங்க. ஸோ அப்போ என்ட்ரி வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 hours இந்த விஷயம் வந்து போயிட்டு இருந்திருக்கு ஆல்ரெடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு பப்பில் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க மற்ற விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இஷ்யூ எதுவுமே கிடையாது. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா 2-3 பேர் வந்து செப்பல்ஸோட உள்ளே வந்து இருக்கிறத வந்து பார்த்துருக்காங்க. அப்படி செப்பல்ஸோடு இருக்கும்போது என்னடா இது நம்மளுக்கு வந்து ஷூ தான் அலோடுன்னாங்க, இவங்களுக்குலாம் செப்பல்ஸோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வெயிட்டரையோ இல்லை பவுன்சரையோ கூட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, இல்லை அதாவது எந்த ஒரு பதிலுமே சொல்லலை அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே கோபமானவங்க அப்போ தான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இதுமாரி பண்ணுறீங்க, நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புலேருந்து இவங்க பேசுவோம், அவங்க தரப்புலேருந்து அவங்க இல்லை சார் எங்களுக்கு ரூல் இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ரூல் இதுதானா, அப்போ இங்கே செப்பல் போட்டுக்கோங்களே ஏன் விட்டீங்க அப்படின்ற மாரி வாக்குவாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆனதுமே அங்கே வந்து ஹோட்டல்லேருந்து வந்து கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. கோபி கூட வந்து எல்லாரையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே காம்ப்ரமைஸ் ஆகிட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டைம் வந்து ஆல்ரெடி இவங்க வர்றதுக்கு முன்னாடியே என்ட்ரி டைம் வந்து ஒரு 2 hours லேட்டாக தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இடையில ஒரு டைம் வந்து முடிஞ்சு போச்சு. மறுபடியும் சரி நாங்கள் லேட்டாக தானே வந்தோம், நீங்கள் உள்ளே விடல, அதனால நாங்கள் இன்னும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இல்லை சார் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் அப்போ மறுபடியும் இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்போ ஏன் எங்களை இதுமாரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேச ஆரம்பித்த உடனே இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த ஸ்டேட்டஸில் இப்போ இவங்க இல்லை. ஏன்னா வந்து இவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க, இவங்க தெளிவாக இல்லை அப்படின்றதுனால இவங்களும் வந்து அவங்கள்ட்ட சரி இதுக்கு மேலே பேசினா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பேசினவங்க கொஞ்சம் ஆஷாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து 2 தரப்புக்கும் வந்து இடையில வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இவங்க ட்ரிங்க்ஸில் இருந்ததுனால திரும்பி பேசிகிட்டே இருந்திருக்காங்க. இவங்க பேசும்போது காம்ப்ரமைஸ் மறுபடியும் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்போது யதார்த்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு பாட்டில் வந்து கீழே விழுந்து உடையுது. ஸோ அப்படி கீழே விழுந்து உடையிற பாட்டிலை எடுத்து அந்த பாட்டிலில் அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து மிரட்டுறதுக்காக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதை மிரட்டுறதுக்கு எடுக்கும்போது எங்கேயா குத்திர போகிறாங்க அப்படின்றதுக்காக பவுன்சர் போய் பிடிக்க போயிருக்காரு. அவர் கையில் வந்து அந்த பாட்டில் வந்து கிழிச்சிருக்கு. ஸோ இது வந்து அங்கே நடந்த ஒரு விஷயம். இப்போது இது நடந்த உடனே போலீஸ் வராங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க வெளில போகிறாங்க. வெளில போனதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ்காரங்க வந்து சமாதானம் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இருந்தாலும் வந்து போதை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்ன பேசினாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன சொல்கிறாங்க, சரிங்க சார் நீங்கள் போங்க கிளம்புங்க, ஏன்னா எந்த கேஸும் யாரும் தரல இல்லையா, ஸோ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு மொத்தம் 5 பேர் வந்தாங்க. அதில் 3 பேர் வந்து கிளம்பிட்டாங்க. பேலன்ஸ் 2 பேரை காணோம். அந்த 2 பேர் தான் ஜெயராமும் தாமுவும் காணோம். எங்கே அப்படின்னு பார்த்தா விடிய வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏகே டார்வின்ற ரெஸ்டாரண்ட்டில் தங்க வச்சுருக்காங்க. தங்க வச்சுட்டு ஏன்னா அன்றைக்கி சண்டே, அடுத்த நாள் விடிஞ்சா மண்டே. ஸோ மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் போயிட்டு அவங்கள ஒப்படைக்கிறாங்க. ஸ்டேஷனில் வந்து இவங்கள விசாரிச்சுட்டு எஃப்ஐஆர் வந்து 10-10:30 மணிக்கு மேலே எஃப்ஐஆர் வந்து போடுறாங்க.
ஸோ இதுதான் வந்து அந்த இடத்துல நடந்த விஷயம். ஆக்சுவலாக வந்து எதனால் இந்த கோபம் வந்துச்சு அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ பவுன்சரும் அவரோட வேலையை கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கும் அந்த 2 மணி நேரம் டிலே ஆனது இந்தமாரி ஒரு பிரச்சனை இருந்ததுனால, ஆல்ரெடி இந்த டைமிங் வந்து லேக் ஆயிருக்கு. ஸோ இதில வந்து ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. இதுதான் அங்கே நடந்த உண்மையான விஷயம். ஆனா நெறைய பேர் வந்து பேசம்போது, நெறைய பேருக்கு தெரியல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலவங்க பாண்டிச்சேரியில 3 பிரான்ச் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. பாண்டிச்சேரியில 3 பிரான்ச்லாம் இல்ல. பாண்டிச்சேரியில 2 பிரான்ச் தான். அதில ஒரு பிரான்ச் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. இன்னொரு பிரான்ச் இன்னும் இன்ஆக்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து தப்பான ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோபி வந்து 4 மாசமாச்சு பாண்டிச்சேரியில வந்து செட்டில் ஆகி. ஸோ பாண்டிச்சேரியில தான் 4 மாசமா இருக்காரு. அவர் வந்து தேனியிலேருந்து இங்கே பாண்டிச்சேரிக்கு வந்து மது அருந்துறதுக்காக இங்கே வரல. ஆக்சுவலா சண்டே அப்படின்றதுனால ஏதோ ஒரு இதுக்காக போயிருந்திருக்காங்க. இதுவும் வந்து ஒரு விஷயம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, கோபி வந்து தப்பி ஓடினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதில கோபி தப்பிலாம் ஓடல. அந்த இடத்துல நைட் வந்து போலீஸ் வந்து ரொம்ப அதிகமா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க மார்னிங் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால கோபி, அவங்க மாமா எல்லாமே வந்து கிளம்பி போயிருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க. அப்போ காலையில போதை தெளிஞ்சு எந்திச்சு பார்க்கும்போது தான் இவங்க 2 பேர காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இதில வந்து அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் ஆனதே தெரிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவுன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில தான் போய் அவரு எஃப்ஐஆர் குடுத்துருக்காரு. ஏன்னா, அவரும் கம்ப்ளைண்ட் வந்து காலைல தான் குடுத்துருக்காரு. யாருமே கம்ப்ளைண்ட் குடுக்காம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ, அதனால வந்து அவர் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு. கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து போடப்பட்டு, இந்த கேஸ் வந்து இப்ப ஆக்டிவ் ஆயிருக்கு. ஸோ, இதில வந்து எல்லாமே வந்து எல்லாம் கரெக்ட்டா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றது அங்க இருந்தவங்களுக்கு மட்டும் தான் மேக்ஸிமம் தெரிய போது. இதில வெளியில வந்து போலீஸ் வந்ததும் வந்து அவரு வந்து கோபி வந்து கத்துன அந்த வீடியோ எல்லா இடத்துலயும் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்படி இருக்கும்போது உள்ள சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரெக்கார்ட் இதுவரையும் எந்த இடத்துல யார் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த ரெக்கார்டையும் காமிச்சா தானே அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியும். ஸோ இது ஒரு பொதுவான ஒரு விஷயம் தானே. அதுக்குள்ள வந்து பாட்டில வந்து உடைச்சு குத்த வந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஏன்னா யார் வேணா எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம். ஒருத்தர் YouTubeல இருந்து சம்பாரிச்சு இவ்வளோ தூரம் வளர்ந்து ஒரு ஒரு இடத்த வந்து ஸ்டேட்டஸ்ல வந்து தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ விஷயங்கள போராடி வந்திருக்கும்போது, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஏன்னா பாண்டிச்சேரிய பொறுத்தவரைக்கும் ஒரு நாளைக்கு 10 இடத்துல இந்த மாரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இது யாருக்கும் தெரியறது கிடையாது. இப்போ இவர் வந்து ஒரு பிரபலமானவர் அப்படின்றதுனால இந்த விஷயத்த வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். இப்ப இதுலயும் வந்து அந்த ஹோட்டல்ல சேதம் அடைஞ்ச எல்லாத்தையுமே வந்து கோபி சரி பண்ணி தர்றதாகவும் பேசியிருக்காருன்னு நெனைக்கிறேன். இதுல அதே சமயத்துல இந்த கேஸ் வந்து 5 5 பிரிவுல வந்து வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல வந்து தாமோதரன் பிளஸ் வந்து ஜெயராம் இவங்க 2 பேரையுமே வந்து நேத்தே வந்து சரண்டர் பண்ணி ஜெயில் காலாப்பட்டு சிறையில வந்து மத்திய சிறையில வந்து அடைச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இந்த கேஸோடைய நிலவரம் எப்படி இருக்கு என்னன்றது பார்த்தா தான் தெரியும். ஆனா இன்சிடென்ட் அங்க நடந்த விஷயங்கள் இதுதான். இதனால தான் அங்க கோவமாயிருக்காங்க. இந்த பவுன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ்ன்றக்கூடிய பவுன்சர் அவரோட வேலைய அவர் கரெக்ட்டா தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ஒரு இஷ்யூவ எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றது தெரியல. ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால தான் இதோட உண்மை தன்மை என்ன? அங்க என்ன நடந்துச்சு? அப்படின்றத தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ காணொளி. அ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். ஏன்னா என்ன நடந்துச்சு அப்படின்றத உண்மையா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ கூடிய சீக்கிரம் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிட்டா இன்னும் வந்து நெறைய உண்மைகள் வந்து வெளிவரும். இதில அவங்க சொன்னது உண்மையா? இல்ல இவங்க தரப்பு சொன்னது உண்மையா? அப்படின்றது உள்ள இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து முடிவு பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க் யூ.